பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் துணி கம்மியாக இருக்கிறப்ப எந்த மாதிரியான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணணுன்ற வீடியோ தான் இதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். பொதுவாக சாரியில் வர ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒவ்வொன்று தான் 1 மீட்டருக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலந்துருக்கு. 2 இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸை வச்சு சூப்பரான நெக் டிசைன் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸை வந்து தண்ணியில் நனைச்சி நல்லா சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே லைனிங் பீஸ் கட் பண்ணிவிட்டு தான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு எதுவுமே மாறாமல் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத் வந்து எப்படி நம்மளுக்கு நீளத்தில் பெருசாக இருக்கா இல்லை அகலத்தில் பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சு போடணும். ஹைட்னு பார்த்தீங்கன்னா மடிப்புக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு உயரம் வந்து 15 இன்ச்சு, மொத்தம் நம்ம 16 வச்சுக்கலாம். 16க்கு உயரம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே அளந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அகலம்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வேணும். 12 வைக்கிறேன் நான். 10 இன்ச் மார்பு சுற்றளவு, அதுக்கு கூட பிளஸ் பண்ணி 1.5, மொத்தம் 12 வச்சுக்கலாம். கழுத்துக்கு 2.5 வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். ஷோல்டருக்கு 3 இன்ச் வைக்கிறேன். ஹாம்போல் பாத்தீங்கன்னா 5.5 வைக்கிறேன். மார்பு சுற்றளவோட வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதுல இருந்து 1ல இருந்து 1.25 வைக்கலாம். ரொம்ப நம்ம வளைவு கொடுக்க கூடாது. இங்க இருந்து வந்து அப்படியே லைட்டா வளைக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். இடுப்பு சுற்றல் இதே மீடியம் ஜாயின் பண்ணிடலாம். கழுத்து இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்து இறக்கம் வேணுமோ பேக் சைடு அதை வச்சுக்கலாம். நான் வந்து 9 வைக்கிறேன், சரியா இருக்கும். 9 வச்சுட்டு இங்க இருந்தும் 2 அளவு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன நெக் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பா நெக்னாலும் சரி இல்ல டைமண்ட் நெக்னாலும் சரி, எது வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு டைமண்ட் நெக் வைக்க போறேன். அதனால இங்க இருந்து அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்னரோட நமக்கு முடியணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் வந்து என்னென்னலாம் மிஸ்டேக் வரும், அது இல்லாமல் எப்படி நம்ம தைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே போட்டு ஃப்ரண்ட் சைடில் போட்டுக்கலாம். அப்படியே ஷோல்டர் வரைஞ்சுக்கோங்க. ஆம்போல் போட்டுக்கோங்க. நெக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு இறக்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு 6 வைக்கிறேன், சரியா இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நம்ம வளைவு வரைஞ்சுக்கலாம். ஹைட் வரைஞ்சாச்சு. பேக் பீஸ் எடுத்துடலாம். ஆம்போல் வரைஞ்சதோட ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம உள்ள வளைவு கொடுத்துடணும். முன்பக்க டாட் பாத்தீங்கன்னா 12.5 இன்ச்சு சென்டரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 4 இன்ச் வச்சுக்கோங்க. கழுத்துல இருந்து 4ல இருந்து 4.5 வச்சுக்கலாம், சரியா இருக்கும். ஆம்போல்ல இருந்து உங்களுக்கு பட்டி அகலம் எவ்வளவு வருதோ அதுல இருந்து வச்சுக்கோங்க. 6. 3த்தையுமே நல்லா இணைச்சு விட்டுடலாம். வளைவு மாதிரி கொடுத்துருங்க. இவ்வளவுதான். இப்ப பட்டி உயரம் வந்துச்சு. நம்ம சென்டர் தான் டாட் பிடிக்கணும். இங்க இருந்து ஒரு 2.5, இங்க இருந்து ஒரு 2.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு முக்கோண ஷேப்ல வரணும். இதையும் நம்ம சென்டர் பண்ணி பிடிச்சிக்கலாம். நம்ம இந்த ஹாம்போலுக்கு இங்க இருந்து சென்டர் பண்றப்ப டாட் வந்து சரியா இருக்கும். நம்ம எப்ப பிடிச்சாலும் இது முக்கோண ஷேப்ல இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப கட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவுதான். இதை கட் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணி உங்களுக்கு ஷேப் மாறாம இருக்கும். அதே மாதிரி பட்டிலையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப பட்டி ரெடி, ஃப்ரண்ட்டும் ரெடி. இப்ப கை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கை துணி வந்து 4ஆ மடிச்சுக்கோங்க. மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் எப்பவுமே. கையை வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கைக்கு மடிப்புக்கு ஒரு 3/4 வச்சுக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. 8 இன்ச் வச்சுக்கிறேன் கைக்கு. கையோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 7.5 வச்சிருக்கேன். இதை மடிச்சதுல இருந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அது எக்ஸ்ட்ரா பத்தாததுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் கை கட் பண்ணிக்கலாம். நம்ம 4 துணியும் சேர்த்து தான் மடிச்சிருக்கோம். 2ஆ இருக்கிறத மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவிட்டு கட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். கை ரெடி. எல்லாமே கட் பண்ணிட்டோம். பிளவுஸ் கிளாத்ல போட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து சாரில இருந்து கிழிச்ச பிளவுஸ் பிரிக் தான். இப்ப அப்படியே மடிச்சு போட்டுக்கோங்க. 2ஆ மடிச்சுட்டு மடிக்கு இருக்கிற பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம நெக் வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தைக்கிறப்ப பாத்துக்கலாம். அப்படியே கட் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் வச்சு அதையும் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட், கைக்கு அப்படி 4ஆ மடித்து இதை பண்ணிக்கலாம்.
இது வந்து நம்ம பட்டிக்கும் மீதி இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம தைக்கிறப்ப எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்தெல்லாம் தைக்கிறப்ப நீங்கள் பின் பண்ணி தைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். துணியோட நல்ல பக்கத்தில் லைனிங் பீஸை வச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப் தையல் போட்டுட்டு அதை வந்து கெட்ட பக்கம் அப்படியே லைனிங் பீஸை திருப்பி விட்டுடணும். திருப்புறதுக்கு முன்னாடி முனைகளில் சின்ன சின்னதாக அர்க்காட் கொடுத்துட்டு திருப்பி விட்டுட்டு எல்லாமே சேர்த்து நல்லா படிமான தையல் போட்டு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவை 1க்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும், எந்த டவுட்டுமே வராது. நம்ம கட் பண்ண பீஸை எடுத்துக்கோங்க. சாரியோட முனை ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாரிலேருந்து கட் பண்ண சாரி கிளாத்தை அப்படியே வச்சு நம்ம இந்த நெக்கோட எண்டு வர வரைக்கும் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா டைமண்ட் நெக்குக்கு திருப்ப தேவையில்ல. அந்த கார்னர் வந்தோடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பீஸ்க்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா வைக்கிற டிசைன், பார்க்க ரொம்பவே லுக்கா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப சாரி துணியில எந்த அளவுக்கு கட் பண்ணமோ அதே அளவுக்கு பிங்க் கலர் துணி கட் பண்ணிக்கோங்க. அதை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் வைக்கிறதுக்கு மடிச்சு ஓரத்துல வச்சு இப்படி தைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஒரு துணிக்கு மேல இன்னொரு துணி வச்சு படிப்படியா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு புடவையில பாத்தீங்கன்னா டிசைன் ஒன்னு மாத்தி ஒன்னு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா இருக்கு. அதனால இந்த மாதிரி தைக்கிறப்ப நல்லா அட்ராக்ஷனா இருக்கும். நெக்கோட சென்டர்ல நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த புடவை துணியை இதே மாதிரி வச்சு இந்த ஷேப்க்கு இந்த கோட்டை தாண்டி வர அளவுக்கு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா வர துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு அடுக்கடுக்கா வர மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இந்த துணிக்கு மேல நடு சென்டருக்கு மேல அந்த பக்கமும் அதே மாதிரி துணியை வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோல பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாவே தெரியும். இதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம சாரில இருந்து முனையில கட் பண்ணோம் இல்லையா, அந்த கலர் துணியை வந்து இதே மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கலாம். சாரியோட பார்டர் இந்த மாதிரி வைக்கிறப்ப ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா வேற வேற கலரா வைக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம துணி வைக்கிறப்ப இந்த சென்டர் மட்டும் 1 by 1 கரெக்டா வருதான்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப லாஸ்டா நம்ம பிங்க் கலர் கட் பண்ண துணி எடுத்துக்கலாம். மடிப்பு வந்து திருப்பி வச்சுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்டெப் போதும்னு இதோட நிறுத்திக்கிறேன். அதனால தான் நான் திருப்பி வச்சிருக்கேன். துணியை சென்டரா மடிச்சு இதே மாதிரி ஷேப்க்கு திருப்பிக்கோங்க. நம்ம 1 by 1 வைக்கிறதுனால தையல் போட்டது எதுவுமே வெளியே தெரியாது. லாஸ்ட் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 3 அடுக்கு நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். மேல இங்க மட்டும் பைப்பிங் கொடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கிராஃப்ட் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஷார்ப்னஸ் கொடுத்து திருப்பி நம்ம பைப்பிங் மாதிரி கொடுத்து தச்சுக்கலாம். நெக்கோட சென்டர் பகுதிக்கு மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் கட் பண்ணிட்டு பிசுறு எதுவும் வெளியே தெரியாம நல்லா மடிச்சு பைப்பிங் மடிச்சு தச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேஸ் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த 2 கலரோடையுமே பாத்தீங்கன்னா பிங்க் நல்லா எடுக்குது. அதனால நான் பிங்க் கலர் லேஸே சூஸ் பண்ணிருக்கேன். நல்லா ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் மட்டும் வச்சு ஷார்ப்னஸ் கொடுத்து திருப்பி தச்சுக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி லேஸ் வச்சு அது மேலேயே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு வைக்கிறப்ப மட்டும் எப்பவுமே கொஞ்சமா லேஸை மடிச்சு வைங்க. மடிச்சு வச்சு அந்த பிசுறு எதுவும் தெரியாம அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி அதே மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் எப்படி தச்சோமோ அதே மாதிரி அந்த சைடும் இதே மாதிரி லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி லாஸ்ட் கார்னரையும் அதே மாதிரி லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஷேப் கரெக்டா வர மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. நாம திருப்புற ஒவ்வொரு கார்னர்ஸ்க்குமே எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பா வச்சு திருப்புங்க. அப்பதான் லேஸ் வந்து பார்க்கவே நல்லா லுக்கா இருக்கும். நம்ம லேஸ் முடிக்கிறப்ப அந்த எட்ஜஸ் வந்து மடிச்சு வச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், உருத்தாமையும் இருக்கும். சென்டர் மட்டும் லைன் பை லைன் ஷேப் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நெக் டிசைன் ஈஸியா முடிச்சிட்டோம். பிளவுஸோட மடிப்பை வந்து மடிச்சு தச்சுக்கலாம். மடிப்பு தச்சு முடிச்ச உடனே நம்ம 2 பக்கமும் சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். புடவையில வந்த பிளவுஸுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப சூப்பரான டிசைன் வச்சுட்டோம். நம்மளுக்கு புடவையோட பாக்குறப்ப பாருங்க ரொம்பவே மேட்சிங்கா ரொம்பவே நல்லா இருக்கு. இதே மாதிரி சிம்பிளான டிசைன் நீங்களும் வச்சு தச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து ஓர வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம லைனிங்கில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க, மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயினில் வந்து ரைட் கிளாத் எது ராங் கிளாத் எதுன்னு பார்த்துட்டு நீயோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா மார்க் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மாற்றி தைச்சிட்டோம்னா அசிங்கமாயிடும். அதனால மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங் துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அர்க்காட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால 2 சைடும் அந்த அர்க்காட் ஒன்னா வர மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு ஹாம்போல் எதுவுமே மாறாமல் கழுத்து கரெக்டாக வரும். துணியோட ராங் சைடு நம்ம கட் பண்ண லைனிங் பீஸை வச்சு லைனிங் பீஸ் என்ன சைஸ்ல நம்ம கட் பண்ணிருக்கோமோ அப்படியே வச்சு மேல் தையல் போட்டுற வேண்டியதான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. நீங்க நார்மல் பிளவுஸ் நல்லா தைக்க கத்துட்டாலே நம்மளுக்கு லைனிங் பிளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம எப்பவும் தைக்கிற மாதிரி லைனிங் பீஸோட அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம அதே மாதிரி தைச்சிடலாம். அதனால நார்மல் பிளவுஸ் நல்லா தைக்க நல்லா பழகிக்கணும். நம்ம சேனல்ல முதல்ல தைக்கிறவங்க கூட தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி நார்மல் பிளவுஸ் எப்படி ஈஸியா தைக்கலாம், எந்த தப்பும் இல்லாம தைக்கிறதுன்னு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், போய் பாத்துக்கோங்க. துணியை இழுக்காம அளவுகள் மாறாம இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு தையல் போட்டுட்டு வர வேண்டியதான். மீதி வர எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதுசா நீங்க லைனிங் பிளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வளவலன்னு துணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க பின் பண்ணி தையல் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 2 சைடோட ஃப்ரண்ட் சைடுமே தச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டர் டாட் பிடிச்சுக்கோங்க.
ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி சின்னதா ஒரு 2.5 இன்ச்சுக்கு மட்டும் டாட் பிடிங்க. நெக்ஸ்ட் நம்ம கொக்கி வைக்கிற இடத்த சென்டர் பண்ணி அங்க ஒரு டாட் பிடிச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் மெலிசா பிடிக்கணும். இப்போ இந்த 2 டாட்டையும் சென்டர் பண்ணி வச்சு இன்னொரு டாட் பிடிக்கணும். அது வந்து நம்ம ஹாம்போல் கிட்ட சென்டரா வரும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கப் ஷேப் வந்து பார்க்க பர்ஃபெக்டா கரெக்டா வரும். இந்த 3 டாட்டுக்கு நடுவுலயுமே டிஸ்டன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கப் ஷேப் சரியா வரும். இந்த 2 பக்கமும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணோம். பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி அதே மாதிரி முனையில கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவையே வச்சு துணியிலையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம கட்டிங் வீடியோலே பார்த்துப்போம். துணி எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம கட் பண்ணாம அப்படியே எக்ஸ்ட்ராவா விட்டுட்டோம். இப்ப மடிப்புக்கும் சேர்த்து துணியோட எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பிளவுஸ் கிளாத்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தச்ச பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்ப பிளவுஸோட நல்ல பக்கமும் ஒன்னா வர மாதிரி அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. கீழே பட்டி பீஸ் வச்சுக்கோங்க. இப்ப 3 பீஸையும் ஒன்னா வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம். நான் வந்து இப்படியே தச்சுக்கிறேன். உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா பார்வையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்கான துணியை நீங்க லைனிங் துணியோட சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சு தைக்கிறப்ப நம்மளுக்கு கப் ஷேப் இன்னும் எடுப்பா தெரியும். இப்ப தச்சு முடிச்ச உடனே அப்படியே மேல வச்சு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அப்பதான் பினிஷிங் நல்லா இருக்கும். பேக் சைடு முடிச்ச பிளவுஸ் பிட் எடுத்து ஷோல்டர் ஒன்னா வச்சு எந்த அளவுக்கு லென்த் வருதுன்னு மார்க் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம மடிச்சு தைக்கணும். மார்க் பண்றப்ப ஷோல்டர் அளவு மாறக்கூடாது, ஹார்மோல் அளவு மாறாத மாதிரி கரெக்டா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ண அளவுக்கு நல்லா மடிச்சு வச்சு பட்டையா தையல் போட்டுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு பட்டி பீஸ் பார்க்க நல்லா இருக்கும். இதே மாதிரி 2 சைடு தச்சு எடுத்துக்கலாம். பிளவுஸோட முன்பக்கம் பாருங்க, கழுத்தும் கரெக்டா இருக்கு, நம்ம பட்டி ஜாயின் பண்ணதும் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே சரியான அளவுல கரெக்டா வரணும். நெக்ஸ்ட் கொக்கி பட்டி ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். 1.5 இன்ச் அளவுக்கு துணியோட கிளாத்தும் லைனிங் கிளாத் வந்து நான் மடிச்சு வச்சிருக்கேன். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸா நல்லா இருக்கும். இப்ப பிளவுஸோட ரைட் ஹேண்ட் சைடு நல்ல பக்கம் வந்து வச்சுட்டு அதுக்கு மேல பிளவுஸ்ல இருந்து கட் பண்ண நல்ல துணியும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல லைனிங் துணி வச்சு 3த்தையும் ஒன்னா சேர்த்து தையல் போட்டுட்டு வரணும். கீழே வரப்ப அந்த முனையை நல்லா மடிச்சு விட்டுருங்க. அப்படியே நேரா வச்சு தையல் போட்டு திருப்பிக்கலாம். துணி எதுவும் தூக்காம பினிஷிங் நல்லா வர்றதுக்கு இப்ப எல்லா துணியும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அப்பதான் நம்ம மடிக்கிறப்ப பினிஷிங் நல்லா வரும். படிமான தையல் போட்டு முடிச்சோன்னே கொஞ்சமா பிசுறு எதுவும் வெளியே வராத மாதிரி கொஞ்சம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மடிச்சு நம்ம போட்ட தையல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு ஈக்குவலா வச்சு அப்படியே தையல் போட்டுருணும். நம்ம மடிச்சு அந்த சைடு தையல் போட்டுட்டு திருப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா தச்சு எடுத்துருங்க. நம்ம கொக்கி சைடு வந்து எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே வரக்கூடாது. இருந்த துணியிலே தான் நம்ம பிசுறு தெரியாம கொக்கி பீஸ் வச்சு தைக்கிறோம். இப்படிதான் தைக்கணும். இப்ப பாருங்க கொக்கி பீஸ் நல்லா பினிஷிங் கரெக்டா வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் மிஷின்லயே நம்ம ஹூக் தச்சிடலாம். நம்ம பிளவுஸோட ராங் சைடு வச்சுக்கணும். 2 இன்ச் அளவுக்கு பிளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப தச்ச பிளவுஸ் வந்து ராங் சைட்ல இருக்கு. நம்ம கட் பண்ண பிளவுஸ் பீஸ் நல்ல பக்கம் பதியிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல லைனிங் கிளாத் வைக்கணும். அப்பதான் நம்ம திருப்பறப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நல்ல சைடா வரும். அப்படியே வச்சு தையல் போட்டுட்டே வந்துருங்க. கீழே வரப்ப நம்ம கொக்கி பீஸுக்கு எப்படி அதே மாதிரி மடிச்சு தச்சோமோ இதுக்கும் அதே மாதிரி மடிச்சு வச்சு தையல் போட்டுக்கோங்க. நம்ம திருப்பறப்ப நம்மளுக்கு நல்ல பக்கம் அப்படியே மேல வந்துடும். இப்ப ஹூக் பட்டிக்கு வந்து நம்ம படிமான தையெல்லாம் போட போறது இல்ல, கொஞ்சமா மடிச்சு நம்ம எங்க தையல் போட்டோமோ அந்த தையல் மேலேயே வர மாதிரி வச்சு தைக்கணும். உங்களுக்கு ஹூக் வர்றது எங்கெங்கன்னு பாயிண்ட் பண்ண தெரியும்னா அப்படியே தைக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வி ஷேப்ல டாக்கா போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நடுவுல கொஞ்சமா ஓப்பன் வர மாதிரி உங்களுக்கு வீடியோல பார்த்தா நல்லா தெரியும். அதே மாதிரி தையல் போட்டு பினிஷிங் வரைக்கும் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 5 ஹூக் வைக்கிற மாதிரி தச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வர துணி நூல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இப்ப எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இப்போ கிராஸ் பீஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா முடிச்சிடலாம். ஏன்னா பேக் சைடு நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டோம். அதனால கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சு தையல் போட்டு மடிச்சு தச்சுக்கலாம். நம்ம சாதா பிளவுஸ் தைக்கிறப்ப பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு அதையும் வச்சு தச்சு காட்டியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி வளவலன் துணி இருக்கிறப்ப நம்ம மடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படிமான தையல் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி மடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா உட்காரும். அதனாலதான் நம்ம படிமான தையல் போடுறோம். இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொக்கி வர சைடு மட்டும் நெக்குக்கு லேஸ் வைக்கிறப்ப நல்லா இருக்கும். நம்ம நெக்குக்கு பின்னாடியும் அதே மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். அதனால ஃப்ரண்ட் சைடுக்கும் லேஸ் வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். லேஸுக்கு 2 பக்கமும் தச்சு விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு தூக்காம நல்லா படிஞ்சு நல்லா வரும். இப்ப தச்சு முடிச்சோன்னே 2 ஷோல்டரையும் ஒன்னா வச்சுட்டு நம்மளோட பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒன்னா வரணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹாம்போலும் கரெக்டா வர மாதிரி மாத்தாம சரியா வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கை பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். கையோட நல்ல பக்கம் துணியை வச்சு லைனிங் பீஸ் அது மேல வச்சு தையல் போட்டுக்கோங்க. நம்ம திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வளவலன்னு இருக்கிற துணிக்கு படிமானத்தை போட்டுட்டு பிளவுஸ் துணியை திருப்பிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப மேல நல்லா திருப்பி தையல் போட்டுட்டு நம்மளுக்கு லைனிங் துணி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அளவு வச்சு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வர பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 கையும் தச்சு எடுத்துக்கலாம். நம்ம கைக்கு உள்ள ஆழம் கட் பண்ணிருப்போம். அது மாறாம இருக்கிற மாதிரி எந்த கை லெஃப்ட் எந்த கை ரைட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கைக்கு லேஸ் கொடுக்கறதா இருந்தா நம்ம இப்ப கொடுத்துடலாம். இதே மாதிரி 2 கையும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த கை ரைட்டுக்கு வரணும் எந்த கை லெஃப்ட்டுக்கு வரணும்னு கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளவுஸ் துணியில அட்டாச் பண்ணணும். நம்ம கை துணியில கட் பண்ண ஹாம்போலும் 2 ஷோல்டர் ஜாயின் பண்ண சென்டரும் வந்து நல்ல பக்கமா ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே திருப்பி நம்ம கையை ஜாயின் பண்ணி தையல் போட்ட வேண்டியதான். இதே மாதிரி 2 கையும் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கையோட சுற்றளவு எந்த அளவுக்கு வேணும், ஹாம்போலோட அளவு, கீழே இடுப்பு சுற்றலோட அளவுன்னு சொல்லிட்டு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த அளவுகள் மாறாம கரெக்டா சென்டர் பண்ணி 3த்தையும் ஒன்னா வர மாதிரி வச்சு நேரா தையல் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க.
நம்ம மார்க் பண்ணி தைக்கிறப்ப அந்தந்த இடத்துல சென்டர் கரெக்டாக வச்சு கரெக்டாக தைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முன்ன பின்ன வராமல் அளவுகள் மாறாமல் சரியா வரும். மீதி எக்ஸ்ட்ரா வர துணி எல்லாமே கட் பண்ணிடுங்க. தைக்கிறப்பே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையல் 1-2 எத்தனை வேணுமோ தையல் போட்டுக்கோங்க. பாருங்க நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்கு. துணி எங்கேயும் முன்ன பின்ன எதுவும் வரல, கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் வரணும். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா நூல் எக்ஸ்ட்ரா துணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சு பர்ஃபெக்டாக பிளவுஸ் தைச்சிட்டோம். லைனிங் பிளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். எல்லாருமே தச்சு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.